ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பற்றி மகாபெரிவா சொன்னதை ரெக்கார்ட் பண்ணினதில் இது 5வது ரெக்கார்டிங். ரொம்ப அற்புதமான இந்த சின்ன ஸ்லோகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய விஷயங்களை அடக்கி மோட்சத்தை விரும்பக்கூடிய ஒரு ஜிக்ஞாசு என்ன சொல்லி சுவாமி கிட்ட வேண்டிக்கணும்னு நம்ம ஆதி சங்கராச்சாரியா நமக்கு சொல்லித்தரா. ஷட்பதியோடைய 5வது ஸ்லோகத்தோடைய பொருள் விளக்கத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக இது வரைக்கும் படித்த 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அவிநயம் அபநய விஷ்ணுன்னு ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்தில் ஆதி சங்கராச்சாரியா பகவானை பார்த்து இந்த மாதிரி சொல்றார். ஹே பகவானே விஷ்ணு, எனக்குள் இருக்கக்கூடிய அவிநயத்தை போக்கு, அதாவது வினயம் இன்மைய அடக்கம் இன்மைய போக்கு. மனசுக்கு தாந்தி தமம் வேணும், அதை பண்ணு. என் மனசை அடக்கி விஷய சுகம் என்கிற காணல் நீரை தேடி ஓடுகிற இந்திரியங்களுக்கு சாந்தியத்தா. இப்படி ஓடுகிற இந்திரியங்களை அடக்கி சமத்தை உண்டு பண்ணு. இப்படி எனக்கு அடக்கத்தை கொடுத்து என் மனசையும் இந்திரியங்களையும் சமம் பண்ணி விஷய சுகமாகிய காணல் நீரை நோக்கி ஓடாமல் தடுத்து உயிர்குலம் முழுதிடமும் என் அன்பை அருளை தயையை விஸ்தாரமாக ஆக்கு அப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னு பாரதியார் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் என்னை பண்ணி கடைசியில தாரைய சம்சார சாகரத்தகா, சம்சாரமாகிய சாகரத்திலிருந்து என்னை கரையேற்று அப்பா. அடுத்த ஸ்லோகமாகிய திவ்யதுனி மகரந்தேல பகவானுடைய பாதாரவிந்தம் எவ்வளவு திவ்யமானது அப்படின்னு வர்ணிச்சு அந்த பாத தாமரையை வணங்குகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். மகாலட்சுமியுடைய அதியான பகவானுடைய திருவடி பெரிய தாமரை பூ மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட அழகான தாமரை பூ மாதிரி இருக்கிற இந்த பாதம் தேனுக்கு பதிலா நம்முடைய மனசையும் உடம்பையும் சுத்தமாக்கக்கூடிய கங்கைய நிலிருந்தே பொழிய விட்டு இருக்கு. திவ்யமான பரிமள சுகந்தம் வீசுறது, சுகித்து சுகித்து அனுபவிக்க கூடியது, எத்தனை ருசித்தாலும் திகட்டாத ஆனந்தம் தருவது, எல்லா விதமான ஆனந்தங்களுக்கும் மேலான ஆனந்தமான பிரம்மானந்தத்தையே தரக்கூடியது பகவானுடைய பாதம். சத் சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தை கைவிடாம நம்ம மேல பொழிஞ்சின்னு இருக்கு. இப்படிப்பட்ட திவ்யமான திருவடியை நான் வணங்குறேன். எதற்காக வணங்குறேன்? பவபய கேதஸ்சிதே வந்தே. சம்சார பயம் என்கிற துன்பத்தை, வேதனையை, ஆயாசத்தை, துக்கத்தை வெட்டி எரிகிறது பகவானுடைய பாதம். இப்படி பவபயத்தை சிதைத்து அழிக்கும் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணுகிறேன். 3வது ஸ்லோகமான சத்யபி பேதாபகமே என்ற ஸ்லோகத்துல ஹே நாதா பிரபுவே, நீயும் நானும் வேறாக இருக்கக்கூடிய பேதம் போய்விட்டாலும் கூட இந்த துவைத பிரபஞ்சத்தை மாயைன்னு நான் ஒத்துண்டு அத்வைதத்துக்குள்ள நான் போயிட்டா கூட நான் உன் உடைமை, நீ உடைமையாளன். நீ என்னை சார்ந்து என் உடைமையாக இருப்பவன் இல்லை. அலை இல்லாமல் சாந்தமாக சமுத்திரம் இருக்கலாம், ஆனால் சமுத்திரம் இல்லாமல் அலை இருக்க முடியாது. அதுபோல நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை. ஒரு காலத்திலும் ஒரு நாளும் உன்னை தவிர இன்னொரு வஸ்து இல்லை. துவைதானந்தத்துல நான் திளைச்சாலும் துவைத்த பிரபஞ்சத்தோட விவகாரம் பண்ணினாலும் நீயே என் பிரபு. உன்னை சேர்ந்தவன், என்னை காப்பாத்து. மலையை கையில் ஏந்தி எல்லா உயிர்களையும் காப்பாத்தின கிரிதர கோபாலா, மலைகளை பிளந்த தேவேந்திரனுக்கு இளைய சகோதரனாக அவதரித்து விவிக்ரம ரூபம் எடுத்து உலகளந்த பெருமாளே, நல்ல வழியே தேடி போற சஜ்ஜனங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அசுரர்களை அழித்து அவர்களுக்கு எதிரியாக இருப்பவனே, சந்திர சூரியர்களை 2 கண்களாக கொண்டவனே, எல்லாருக்கும் பிரபுவான அகிலாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சுடுத்துனா அப்புறம் சம்சார நீக்கம் உண்டாகாமலும் இருக்குமா என்ன? சுவாமியான உன்னை தரிசனம் பண்ணிட்டா சம்சாரமாகிய துவைத்த பிரபஞ்சம் மறைஞ்சு இல்லாமல் போயிடும். இதுதான் ஷட்பதியோடைய 4வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். இனிமே மேற்கொண்டு ஷட்பதி ஸ்தோத்திரத்துடைய 5வது ஸ்லோகத்தை பத்தி மகாபெரிவா என்ன சொல்றான்னு கேட்கலாம். பெரியவா சொல்றா. அடுத்த ஸ்லோகம் ஷட்பதியில் 5வது ஸ்லோகம். மத்ஸ்யாதிபிரவதாரைஹி அவதாரவதாவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோகம். இங்கேயும் கடைசியில் பவதா என்று 2 தடவை திருப்புகிறார். முதலில் பவதாவை தனி வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களால் என்று அர்த்தம். அடுத்து வருவது பவதாப பீதோகம், பீத அகம் என்று பிரியும். சம்சார தாபத்தினால் பீதி அடைந்துள்ள நான் என்று இதற்கு பொருள். பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோகம் என்பதற்கு சம்சார தாபத்தினால் பீதி அடைந்துள்ள நான்
பரமேஸ்வரனான தங்களால் பரிபாலிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். பொதுவாக நாம் ஈஸ்வர சப்தம், பரமேஸ்வர சப்தம் முதலானவை சிவபெருமானை குறிப்பிடுவதாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியாலோ எல்லாவற்றிலும் அத்வைதி, அபேத உணர்ச்சியே கொண்டவர். சிவ விஷ்ணு அபேதமும் இவற்றில் ஒன்று. பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ற கிரந்தத்தில் ஆச்சாரியால் கேள்வி பதில் ரூபத்தில் உபதேசித்துக் கொண்டே போகிறபோது பகவான் யார், கஷ்ட பகவான் என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாவான மகேஸ்வரன்தான் மகேஷக சங்கர நாராயணாத்ம ஏக என்கிறார். துளி கூட ஹரிஹர பேதம் பாராட்டாதவர் அவர். சங்கரனைப் போலவே நாராயணனும் அவருக்கு மகேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். அதனால் மகாவிஷ்ணுவையே பரமேஸ்வர என்று கூப்பிட்டு நான் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன், பரிபால்ய அகம் என்று பிரார்த்திக்கிறார். இது ஸ்லோகத்தின் பிந்திய அடி. முந்திய அடியில் வதா வதா என்று என்னவோ திருப்பி திருப்பி சொல்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? மத்ஸ்யாபிரவதாரைஹி என்பதை வார்த்தை வார்த்தையாக பிரித்தால் மத்ஸ்யாபிஹி அவதாரைஹி, அப்படி என்றால் மத்ஸ்யம் முதலான அவதாரங்களால் என்று அர்த்தம். லோக ரக்ஷணத்துக்காக பகவான் தசாவதாரம் எடுத்ததை சொல்கிறார். லோக ரக்ஷணம் என்றால் என்ன? எல்லா தேசங்களுக்குமாக பெரிய கவர்மெண்ட், பெரிய கோர்ட், பெரிய சைன்யம், பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வைத்துக்கொண்டு பண்ணுகிற காரியமா என்ன? அப்படி இல்லை. வேதத்தை ரட்சித்து கொடுத்து அவரவர்களும் ஸ்வதர்மத்தை பண்ணும்படியாக ஆக்கிவிட்டால் அதுதான் லோகரக்ஷணம். வேத ரக்ஷணம் தான் லோகரக்ஷணம். வேத மந்திர சப்தங்கள் அட்மாஸ்பியரில் குறையாமல் பரவிக்கொண்டு வைதிக யஜ்ஞங்களால் சகல தேவதா பிரீத்தி ஏற்பட்டுவிட்டால் தன்னால் லோகம் முழுதும் ரட்சிக்கப்பட்டதாக ஆகிவிடும். அதனால் எப்போதெல்லாம் வேத தர்மத்துக்கு ஹீனம் உண்டாகி லோகம் க்ஷீணமாயிற்றோ அப்போதெல்லாம் பாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு, அதாவது காத்தல் தொழில் செய்பவரான பகவான் அவதாரம் பண்ணி வேதத்தை புனருத்தாரணம் செய்வார். இதனால் லோகம் க்ஷேமம் அடைந்துவிடும். சோமுகாசுரன், ஹயக்ரீவன் போன்ற அசுரர்கள் வேதத்தையெல்லாம் ஜலக்காட்டிலே ஒளித்து வைத்தபோது பகவான் மீனாக தோன்றி அதை மீட்டு வந்ததுதான் மத்ஸ்யாவதாரம். பிரளய பயோதி ஜலே என்று ஜெயதேவர் அஷ்டபதியில் இதை சொல்லியிருக்கிறது. இது மாதிரியான 10 அவதாரங்களில் பகவான் தம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார். பரமபதம் என்று சொல்கிற உத்தமமான வைகுண்டத்திலிருந்து இறங்கி நம் லோகத்துக்கு வருகிறார். அவதாரம் என்றாலே இறங்கி வருவது என்பதுதான் அர்த்தம். தார என்றால் உச்சி, தாரஸ்தாயி என்று மேல் சஞ்சாரத்தை சொல்கிறோம் அல்லவா? அவதாரம் என்றால் ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த உச்சியிலிருந்து கீழே வருவது. பரம கருணையால் பகவான் இப்படி இறங்கி வருகிறான். கீழே இருக்கிற நம்மை கையை பிடித்து மேலே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உச்சத்துக்கெல்லாம் உச்சத்தில் உள்ள பகவான் நம் லெவலுக்கு இறங்கி வருகிறான். அவதாரவதா என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு இறங்கி வந்தவனாக ஆனதால் என்று அர்த்தம். மத்ஸ்யாபிஹி அவதாரைஹி, மத்ஸ்யம் முதலான அவதாரங்களால், அவதாரவதா கீழே இறங்கி வந்தவனாக ஆனதால். அவதாரவதா பிளஸ் அவதா என்பதே அவதாரவதா வதா என்று அடுத்தடுத்து 3 வதாவை கொடுக்கிறது. பின்னே சொன்ன அவதா என்பதில் அவ என்பது ரட்சிப்பதை குறிக்கும். மாமவ மாமவ என்று அநேக கீர்த்தனைகளில் வரும். மாம் பிளஸ் அவ என்பதே மாம் என்னை, அவ காப்பாற்று என்பது அர்த்தம். மாமவ மீனாட்சின்னு பாட்டு கேட்கிறோமே, அந்த மாதிரி. அவதா சதா வசுதாம் என்று இங்கே ஸ்லோகத்தில் இருப்பது எப்பொழுதும் சதா லோகத்தை வசுதாம் பகவான் அவதாரங்களால் அவனம் ரட்சணம் செய்து கொண்டிருப்பதை சொல்கிறது. வசு என்றால் பல தினுசான செல்வங்களை குறிக்கும். இயற்கை என்கிற எல்லா செல்வங்களையும் நேச்சுரல் ரிசோர்சஸ் பூமி கொடுப்பதால் பூமிக்கு வசுதா என்று பெயர். வசுந்தரா என்றும் சொல்வதுண்டு. இப்படி செல்வம் நிரம்பின பூமியானது ஜனங்களின் பாபத்தினால் வற்றி வாடிப்போகிற போதெல்லாம் அதை ரட்சித்து பழையபடி ஆக்குவதற்காக சுவாமி அவதரிப்பதை ஆச்சாரியால் சொல்கிறார். ஜனங்கள் பண்ணும் சகல பாபத்தையும் தாங்கிக் கொள்கிற பூமாதேவி ஒரு ஸ்டேஜுக்கு மேல் தாங்க முடியாமல் பகவானிடம் போய் முறையிடுவாள். உடனே அவர் அவதாரம் பண்ணிவிடுவார். பூமாதேவி பசு ரூபத்தில் போய் முறையிட்டவுடன் பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பசு மந்தைகளை மேய்த்ததாக பாகவதத்தில் இருக்கிறது. இப்படி லோகத்தை மத்ஸ்யம் முதலான அவதாரங்களால் எப்போதும் ரட்சிக்கிற பரமேஸ்வரா, சம்சார தாபத்தினால் பயந்து கிடக்கிற நானும் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். திரும்ப திரும்ப ஸ்ரீ ஆச்சாரியால் சம்சார
சம்சார பயத்தை வெட்டி சேதனம் பண்ணுங்கோ சுவாமி, சம்சாரத்தை மறைய வேங்கோ சுவாமி, இப்படி சம்சாரத்தினால கஷ்டப்படுற என்ன ரட்சணம் பண்ணுங்கோ சுவாமின்னு திரும்ப திரும்ப ஒரு முமுக்ஷு எப்படி வேண்டிக்கணுமோ அந்த மாதிரி வேண்டிக்கிறார். ஞான மார்க்கத்தில் போக விரும்புகிற ஒரு ஜிக்ஞாசு செல்வத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு இப்படியெல்லாம் வேண்டிக்க மாட்டா. சம்சார பயத்தை போக்கி மோட்சத்தை கொடுங்கோன்னு தான் வேண்டிப்பா. அதுக்கு உதவியா என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி வரங்களை தான் கேட்பா. அதனால தான் ஆரம்பத்திலேயே பெரியவா சொன்னா, ஒரு ஞானத்தை விரும்புகிற ஜிக்ஞாசுக்காக வேண்டி அருணையோட நம்ம பகவத்பாதாள் எழுதின ஸ்லோகம் இது. மேற்கொண்டு பெரியவா சொல்றதை கேட்கலாம். திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணுகிற விஷ்ணுவுக்குத்தான் கர்ப்பவாசம் உண்டு, எங்கள் ஈஸ்வரனுக்கு கிடையாது என்று சைவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வதும், தான் கீழே இறங்கி வந்தாகிலும் ஜனங்களை உயர்த்த வேண்டும் என்று அவதாரம் பண்ணும் பரம காருண்யம் எங்கள் பெருமாளுக்குத்தான் உண்டு, ஈஸ்வரனுக்கு இல்லை என்று வைஷ்ணவர்கள் பெருமைப்பட்டு கொள்வதுமாக இருக்க, நம் ஆச்சாரியாலோ பெருமாளையே பரமேஸ்வரா என்று கூப்பிட்டு அவதாரங்களையும் சொல்லி சமரசப்படுத்தி இருக்கிறார். புருஷர்களுக்கு உயர்ந்த புருஷோத்தமனே ஹரி, மகேஸ்வரன் என்பதாக ஈஸ்வர பட்டம் உடையவன் திரையம்பகனான முக்கண்ணனான ஒருவனே அன்றி வேறில்லை என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறான். ஹரிர் யதைகஹ புருஷோத்தம ஸ்மிருத மகேஸ்வரஸ் திரையம்பக ஏவ நாபர. அமரம் என்று சொல்லப்படுகிற சம்ஸ்கிருத டிக்ஷனரியிலும் ஈஸ்வர சர்வ ஈசான என்பதாக ஈஸ்வர என்ற டைட்டிலை சர்வனும் ஈசானனுமான சிவனுக்கே கொடுத்திருக்கிறது. ஆனால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் கொஞ்சம் கூட வித்தியாசம் பாராட்டாத நம் ஆச்சாரியால் இங்கே பரமேஸ்வர என்று மகாவிஷ்ணுவையே கூப்பிடுகிறார். என்னை ரக்ஷியப்பா என்று அவனை வேண்டிக் கொள்கிறார். இப்படி சொல்லிட்டு பெரியவா 6வது ஸ்லோகத்துக்குள்ள போறார். அடுத்த ஸ்லோகம் தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதனமந்தர பரமந்தரம் அபநயத்வம்மே. இந்த என்ற சப்தம் திரும்ப திரும்ப வருகிற மாதிரி மதுரமான பதங்களினால் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் நம்முடைய ஆச்சாரியால். ஒவ்வொரு வரியிலும் இந்த சப்தம் வர வேண்டும் என்பதால் 4வது வரியில் 2 பதங்களின் சந்தியில் பரமந்தரம் என்று வைத்திருக்கிறார். பரமம் தரம் என்ற 2 வார்த்தைகளை சேர்த்து பரமந்தரம் என்றாகி இருக்கிறது. அநேகதம் தம் என்பது அநேகதந்தம் என்று ஆன மாதிரி. முதல் 2 வரிகளில் பகவானை கூப்பிடுகிறார். தாமோதர கோவிந்த என்று 2 பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார். குணமந்திர சுந்தர வதனாரவிந்த என்பதெல்லாமும் சுவாமியை அழைப்பதுதான். ஆனால் தாமோதரன் கோவிந்தன் என்பன பகவானின் பிரசித்த நாமாக்களாகவே இருப்பவை. 12 நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு முக்கியம். பரமேஸ்வரனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, உக்ரன், ருத்ரன், பீமன், மகாதேவன் என்ற அஷ்டநாமாக்கள் முக்கியமாயிருப்பது போல மகாவிஷ்ணுவுக்கு 12. சஹஸ்ரநாமம், த்ரிஷதி அதாவது 300 நாமம், அஷ்டோத்திர சதம் 108 நாமம் முதலியன சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் முடிவில் இந்த அஷ்டநாமாவையோ துவாதச நாமாவையோ அதாவது 12 நாமாவையோ சொல்லி முறையே ஈஸ்வரனையும் பெருமாளையும் அர்ச்சனை பண்ண வேண்டும். அஷ்டோத்திரம் முதலியன பண்ண முடியாத போது இந்த 8 அல்லது 12 நாமாக்களை மட்டும் மனசார சொல்லி அர்ச்சனை பண்ணினால் போதும் என்று சொல்லியிருக்கிறது. பிள்ளையாருக்கும் இப்படி விசேஷமான நாமாக்களாக 16 சொல்லியிருக்கிறது. ஷோடச நாமாக்கள் என்று சொல்வார்கள். ஷோடசம் என்றால் 16. 108 நாமாக்களான அஷ்டோத்திர சதம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த 16 நாமாக்களையாவது சொல்ல வேண்டும். அது என்னன்னு கேட்டா, சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ. கடைசி பெயர் ஸ்கந்த பூர்வஜர், அதாவது ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர். தம்பியை வைத்து தமையனாருக்கு பெருமை கொடுக்கும் பெயர் அது. இப்படி மகாவிஷ்ணுவுக்கு துவாதச நாமாக்கள் முக்கியமானவை. வைஷ்ணவர்களாக இருக்கப்பட்டவர் நெற்றியிலே போட்டுக்கொள்வதை நாமம் என்று சொல்கிறோம். இந்த பெயர் எப்படி வந்தது? வைஷ்ணவர், சைவர், ஸ்மார்த்தர், மாதுவர் யாவரும் நெற்றியில் மட்டுமில்லாமல் மார்பு, வயிறு, புஜம், மணிக்கட்டு முதலான இடங்களில் நாமமோ விபூதியோ கோபி சந்தனமோ இட்டுக்கொள்ள வேண்டும். ஆச்சார சீலர்கள் இப்படி இன்றைக்கும் செய்கிறார்கள். இப்படி 12 இடங்களில் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும். துவாதச நாமம் போட்டுக்கொண்டு வந்தார் என்று சொல்கிறோம். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கப்பட்ட 12 நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளமாக சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் உலக அளந்தவனும் உலகமே உருவானவனுமான பகவான் நினைப்போடு திருமண் இட்டுக் கொள்ள வேண்டும் என்பதே தாத்பரியம். இப்படி பகவானின் துவாதச நாமாக்களுக்கு அடையாளமாக இருப்பதாலேயே இந்த 12 திருமண் சின்னங்களுக்கும் துவாதச நாமம் போட்டுக்கொள்வது, அதாவது நாமம் போடுவது என்று பெயர் வந்தது. அப்புறம் திருமண் சின்னத்துக்கு நாமம் என்று பெயராகிவிட்டது. இந்த 12 நாமாக்களையே
ஆச்சமனம் செய்யும் போதும் நாம் சொல்லி கன்னம், கண், மூக்கு, காது, புஜம், ஹிருதயம், தலை முதலான அவயங்களை தொட்டுக்கொள்கிறோம். அது என்ன அந்த 12 நாமாங்கிறத பெரியவா சொல்றா. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்பவையே இந்த 12 நாமாக்கள். இதிலே வேடிக்கையாக முக்கியமான அவதாரங்களான கிருஷ்ண, ராம என்ற 2 பெயர்களும் இல்லை. ஆனாலும் கேசவன், கோவிந்தன், தாமோதரன் முதலானவை கிருஷ்ண பரமாத்மாவின் பெயர்கள்தான். கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன், கோக்களை பசுக்களை ரட்சித்ததால் கோவிந்தன். தாமோதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் என்று அர்த்தம். தாமம் என்றால் கயிறு. கேஸ், பெட்டி, கேட், வாசல் என்று ஒரே அர்த்தமுள்ள 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்கிற மாதிரி தாமக்கயிறு என்று சொல்லித்தான் தாம்புக்கயிறு என்று வந்துவிட்டது. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. கயிற்று வயிற்றனே தாமோதரன். வெண்ணெய் திருடுகிறாயா, உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று யசோதை பாலகிருஷ்ணனை பிடித்து கயிற்றால் கட்டி போட பார்த்தாள். அவள் எத்தனை கயிறுகளை சேர்த்து ஒட்டு போட்டு கொண்டே போன போதிலும் தன்னுடைய சின்ன வயிற்றை சுற்றி கட்டுவதற்கு போதாதபடி மாயாஜாலம் பண்ணினார் பகவான். அப்புறம் அவள் வேர்த்து விறுவிறுத்து போனதை பார்த்து பரிதாபப்பட்டு தாமாகவே கயிற்றிலே கட்டுப்பட்டார். அந்த அவசரத்திலேதான், அதாவது அந்த நிலையிலேதான் தாமோதரன் என்று பெயர் ஏற்பட்டது. உரலோடு சேர்த்து யசோதை கட்டிப்போட மிருதுவான உன் வயிற்றை கயிறு உறுத்தும்படி எளிமையாக கட்டுப்பட்டாயே என்று ஆழ்வாராதிகள் இதை உருகி உருகி பாடி அனுபவித்திருக்கிறார்கள். தான் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படும் பக்த பராதீனன். ஆனாலும் அவர்கள் என்னால் கட்டிவிட முடியுமாக்கும் என்று அகம்பாவத்தோடு நினைக்கிற வரையில் தன்னை கட்ட முடியாது. தானே கருணை கொண்டு கட்டுப்பட மனஸ் வைத்தால்தான் முடியும் என்று காட்டுபவன் தாமோதரன். பிற்பாடு பாரத யுத்தம் ஏற்படுவதற்கு முன் சுவாதீன பிரேமையில் சகாதேவன் உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று சவால் விட்டபோது அவன் நிஜமாகவே கட்டி போடும்படியாகவும் பகவான் நின்றிருக்கிறான். தாமோதரனாய் இருக்கும்போது இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வந்துள்ள வினயத்தோடு கூடிய பக்தியை எடுத்து காட்டியிருக்கிறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள். தன்னை தரித்த தாயான தேவகியின் குடலை தன்னுடைய கர்ப்பவாசத்தினால் பரிசுத்தம் பண்ணிவிட்டான் என்பது அவள் சொல்வதற்கு அர்த்தம். எவனது குடலுக்கு வெளியிலே மேல் பக்கம் தாம்பு கயிற்றை போட்டு வளர்ப்பு தாயான யசோதை புண்ணாக அழுக்காக ஆகும்படி செய்தாளோ அவன் தன் ஜனக மாதாவின், அதாவது பெற்ற தாயாரின் குடலை தன்னுடைய வாசத்தாலேயே தூய்மை செய்தவனாக்கும் என்று காட்டியிருக்கிறாள். இது பக்தி பூர்வமாக சொல்கிற அர்த்தம். பிலசாபிக்கலாக, அதாவது தத்துவ ரீதியில் தாம உதரன் என்றால் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமான வயிற்றை கொண்டவன், அதாவது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் பண்ணுவார்கள். கோவிந்தன் என்றால் இந்திரியங்களை அடக்கி ஆள்கிறவன் என்றும் அர்த்தம் சொல்வார்கள். இந்த இடத்தில் கோ என்றால் இந்திரியங்கள். பார்ப்பார் அகத்து பார்ப்பசு 5 என்று திருமூலர் சொன்ன இந்திரிய பசுதான் கோ. கேசவன் என்பதற்கும் இப்படியே தத்வார்த்தமாக க பிளஸ் அ பிளஸ் ஈஷ பிளஸ் வ என்பதே கேசவன் என்று வியாக்கியானம் செய்வார்கள். க என்றால் பிரம்மா, வேதத்திலேயே அப்படி பெயர் சொல்லியிருக்கிறது. அ என்பது விஷ்ணு, அகர முதல எழுத்தெல்லாம் என்றபடி விஸ்வத்தின் ரூபமாக இருக்கிற விஷ்ணுதான் அ. அ உ ம என்ற 3ம் சேர்ந்த பிரணவமான ஓம் என்பதில் கூட அ என்பது விஷ்ணு, உ என்பது ஈஸ்வரன், ம என்பது பிரம்மா என்று திரிமூர்த்தி ஸ்வரூபமாகத்தான் இதை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி கேசவ நாமாவிலும் க என்பது பிரம்மா, அ என்பது விஷ்ணு, ஈஷ என்பது ஈஸ்வரன். இந்த மூவரையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற பரமாத்மாதான் கேசவன் என்று அர்த்தம் பண்ணுவது உண்டு. மது மாதிரி, தேன் மாதிரி மதுரமான ரூபத்தோடும் சுபாவத்தோடும் இருப்பவன் மாதவன். இதுவும் விசேஷமாக கிருஷ்ணன் பெயராகவே இருக்கிறது. ஆனால் மகாவிஷ்ணுவுக்கே இந்த பெயர் உண்டு. மது கைடபர் என்ற 2 அசுரர்களை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார். மதுவை கொன்றதால் மாதவன் என்ற பெயர் வந்தது. இன்னொரு அர்த்தமும் உண்டு. மா என்றால் லக்ஷ்மி. காமாட்சி என்று அம்பாளின் பெயர் இருக்கிறதே, அதிலே நடுவே வருகிற மாவுக்கு கூட லக்ஷ்மி என்று அர்த்தம் பண்ணுவதுண்டு. சிவபத்னி சிவா என்பது போல க என்ற பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதிக்கு கா என்று பெயர். காவான சரஸ்வதியும் மாவான லக்ஷ்மியும் எவளுக்கு 2 அக்ஷங்களாக கண்களாக இருக்கிறார்களோ அவளே காமாட்சி. தீட்சிதர் கூட நீரஜாட்சி காமாட்சி கிருதியில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் காமாட்சிக்கு 2 கண்களாக இருப்பதை சாரதா ரமா நயனே என்கிறார்.
மா என்றே தமிழிலும் லக்ஷ்மியை சொல்லியிருக்கிறது. தவன் என்றால் புருஷன், கணவன். தவன் அதாவது புருஷன் இல்லாதவள் விதவா. இதிலிருந்தே தவன் என்றால் புருஷன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். லக்ஷ்மியின் நாயகன் ஆதலால் மகாவிஷ்ணுவுக்கு மா பிளஸ் தவன் மாதவன் என்று பெயர். மா ரமணன் என்றும் ஒரு பெயர். 12 நாமாக்களில் இன்னொன்றான மதுசூதன என்பதும் மது என்ற அசுரனை கொன்றதைத்தான் குறிப்பிடுகிறது. இது மகாவிஷ்ணு பண்ணின காரியமானாலும் கிருஷ்ணன் பூர்ணாவதாரமானபடியால் பொதுவில் அவரையே மதுசூதனன் என்று சொல்கிறோம். இதே மாதிரிதான் ரிஷிகேசன் என்ற பெயரும். ரிஷிகம் என்றால் இந்திரியங்கள், அவற்றை அடக்கி ஆள்கிற ஈசன் தான் ரிஷிகேசன். கீதையில் ரிஷிகேசன் என்ற பெயரையே அநேக இடங்களில் கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிறது. 12 நாமாக்களில் நாராயணன், விஷ்ணு, ஸ்ரீதரன், பத்மநாபன் என்ற 4 பெயர்கள் நேராக மகாவிஷ்ணுவை குறிப்பதாக இருக்கின்றன. திரிவிக்ரம, வாமன என்ற 2ம் வாமன பிரம்மச்சாரியாக குட்டையாக வந்து அப்புறம் திரிவிக்ரமனாக உயர்ந்து உலகளந்த அவதாரத்தை சொல்கின்றன. கேசவன், மாதவன், கோவிந்தன், மதுசூதனன், ரிஷிகேசன், தாமோதரன் என்ற பாக்கியுள்ள 6 பெயர்களும் லோக வழக்கில் கிருஷ்ணநாமாக்களாகவே கருதப்படுகின்றன. ராமாவதாரம், நிருசிம்ஹாவதாரம் முதலிய மற்ற அவதாரங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பெயர்கள் இந்த 12இல் இல்லை. வேத சூக்தங்களில் மகாவிஷ்ணு திரிவிக்ரமனாக வந்ததையே விசேஷமாக சொல்லியிருக்கிறது. பிற்பாடு புராணங்களிலும் பஜனை, சங்கீர்த்தனம் முதலானவைகளிலும் கிருஷ்ணனையே பூர்ணாவதாரம் என்று விசேஷித்து சொல்லியிருக்கிறது. துவாதச நாமாக்களிலும் இந்த 2 அவதார பெயர்களே இருக்கின்றன. இந்த 12 பெயர்களில் தாமோதர, கோவிந்த என்ற 2ஐ ஷட்பதியின் 6வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் பிரயோகித்திருக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் அவிநயம், அபநயம், விஷ்ணு என்று விஷ்ணுவை அழைத்து இந்த ஸ்லோகத்தை விஷ்ணு பரமாகவே ஆரம்பித்தாலும் இங்கே பூர்ணாவதாரமான கிருஷ்ணனின் 2 பெயர்களாலேயே கூப்பிட்டு முடிக்கிறார். தாமோதர குணமந்திர என்று 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால். தாமோதர சப்தத்துக்கு முன்பே அர்த்தம் சொன்னேன். குணமந்திர என்றால் குணங்கள் யாவும் குடிகொண்டவனே என்று அர்த்தம். மந்திரம் என்றால் குடியிருக்கும் இடம். முக்கியமாக பகவான் அர்ச்சாரூபத்தில் விக்கிரக வடிவில் குடிகொள்ளும் கோயிலை மந்திரம் என்கிறோம். வடக்கே மந்திர் மந்திர் என்று சொல்கிறார்கள். அனந்த கல்யாண குணங்களும் ஒரு கோயிலாக குடிகொண்டிருப்பவனே குணமந்திரன். குணம் என்பதற்கு கயிறு என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. தாமோதர என்ற பெயரில் தாம என்பது கயிற்றை குறிப்பிடுவதால் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் சொற்களையும் பொருளையும் இன்டர்லிங்க்டாக ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக பின்னிக்கொண்டே போயிருக்கும் ஆச்சாரியால் அடுத்ததாக குணமந்திர என்று போட்டிருப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். குணமந்திரன் என்றால் அனந்த கல்யாண குண நிலையன். அத்வைத சாஸ்திரம் அரைகுறையாக தெரிந்தவர்கள் நம் ஆச்சாரியால் இப்படி அனந்த கல்யாண குண நிலையனாக பகவானை சொல்லி ஸ்தோத்திரம் செய்யலாமா என்று கேட்கக்கூடும். ஏனென்றால் சங்கர பகவத்பாதால் முடிவாக ஸ்தாபித்த அத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மம் அல்லது பரம்பொருள் என்பது நிர்குணமானதுதான். அதாவது அதற்கு எந்த குணமும் கிடையாது. அதுவேதான் ஜீவாத்மாவும். ஜீவாத்மாவுக்கு மனஸ் என்று ஒன்று இருக்கிற வரையில்தான் குணங்கள், காரியங்கள், நாம, ரூபம், பெயர், வடிவம் எல்லாம் உண்டு. ஞான விசாரம் பண்ணி மனசை தொலைத்து விட்டால் அப்புறம் நிர்குணமான ஏக வஸ்துவான பிரம்மமாகவே ஜீவனும் ஆகிவிடுகிறான். அதுதான் மோட்சம். இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை அவலம்பித்தவர், பிடிப்பாக கொண்டவர் பகவத்பாதாள். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் போன்றவர்களே பிரம்மத்தை அனந்த கல்யாண குணம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்பவர்கள். அவன் அனந்த கல்யாண குணங்களை அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தப்படி மோட்சம். அதாவது சங்கரர் நிர்குண பிரம்மத்தையும் மத்வ ராமானுஜர்கள் சகுண பிரம்மத்தையும் சொன்னவர்கள். இப்போது நம் விஷயத்துக்கு இவ்வளவு போதும். நிர்குண பிரம்மத்தையே சொன்ன பகவத்பாதாள் குணமந்திர என்று கொண்டாடி சொல்லலாமா என்பது கேள்வி. சொல்லலாம் என்பது பதில். ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்களை பார்த்தால் என்ன தெரிகிறது? முடிவிலே எல்லாம் நிர்குணமாகிறது தான் மோட்சம். அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றாகி விடுகிற ஸ்வஸ்வரூபம் என்றாலும் இவர்களிலே பரமாத்மாவானவர் மாயாசக்தியினால் ஜீவ ஜகத்துக்களை உண்டு பண்ணி நடத்துகிற ஈஸ்வரனாக இருக்கிறார் என்றும் சொல்கிறார். இந்த ஈஸ்வரன் தான் சகுண பிரம்மம் என்பது. ஈஸ்வரனை வேறாக இருந்து உபாசித்து பெறுகிற ஆனந்தங்களையே ராமானுஜரும் மத்வரும் சொன்னார்கள். அந்த உபாசனையையும் ஆனந்தத்தையும் நம் சங்கர ஆச்சாரியாலும் நிறைய சொல்லியிருக்கிறார் என்பதை இதுவரை ஷட்பதிக்கு அர்த்தம் கேட்டதிலேயே புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த உபாசனையை முதல் படியாக கொண்டு இதிலிருந்து 2ஆம் படியாக உபாசகனே உபாசியமாகவும் உபாசிக்கப்படும் பொருளாகவும் ஆகிவிடுகிற நிர்குண அத்வைதத்துக்கு போக வேண்டும் என்றார் ஸ்ரீ ஆச்சாரியாள். சரி,
ஆனால் இப்படி அத்வைதானுபவம் பெற்றுவிட்ட ஞானி எப்போதும் நிர்குணத்திலேயே தான் இருக்கிறானா? அப்படி காணோமே. மகா ஞானிகளும் வெளிலோகத்தில் நிறைய காரியங்களை அனுகிரகங்களை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். சுக பிரம்மத்திலிருந்து நம் ஆச்சாரியாளிலிருந்து சதாசிவ பிரம்மேந்திராள் வரை இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் சமாதியில் அவர்கள் பெற்ற நிர்குண அனுபவம் இவர்களை விட்டு போய்விட்டதா? இதற்கு பதில் என்னவென்றால், நாம் லோகம் தெரியாத நிலைமைதான் சமாதி. ஞானி லோக காரியம் பண்ணும்போது அவனுடைய சமாதி கலைந்து விட்டது என்று சொன்னாலும், வாஸ்தவத்தில் அந்த ஞானி லோகத்தில் காரியம் பண்ணுவதாக நமக்கு தெரிகிற போதும் கூட அந்த ஞானி சமாதி நிலையிலேயே தான் இருக்கிறான். நமக்கு அவன் வேலை செய்வதாக தோன்றினாலும் அவனுக்கு இந்த எண்ணமோ நாம் செய்கிறோம் என்கிற கர்த்திருவமோ இல்லை. அவனுடைய பழைய தனி மனஸ் போனதுதான். அப்புறம் அவன் மூலம் ஈஸ்வரனே தான் காரியங்களை பண்ணுகிறான். இப்படி இவனை லோக சங்கிரகத்துக்காக உலக நன்மைக்காக ஈஸ்வரனே பல தினசாக இயக்கி வைக்கிற போது இந்த நாம ரூப பிரபஞ்சத்தை பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற சகுண பிரம்மமான தன்னையும் அவன் ரசித்து பக்தி பண்ணும்படியாக ஒரு விளையாட்டு பண்ணுகிறான். இப்படிப்பட்ட ஞானிக்கு சகுண நிர்குண பேதங்களே அடிபட்டு போய் சகுண பிரம்ம அனுபவத்திலேயே நிர்குண பிரம்மானுபவ ஆனந்தம் தெரிகிறது. இன்னும் சில சமயங்களில் இந்த துவைத்தமும் பலவாக இருக்கிற வெரைட்டியும் அந்த அத்வைதத்தின் வேஷம்தானே என்ற உணர்வு அவனுக்கு நன்றாக ஸ்திரப்பட்டு விட்டதால் நிர்குணமாக இருக்கிற ஏக சாந்தத்தை விட இப்படி சகல கல்யாண குணமாக இருக்கிற வெரைட்டியை தான் அனுபவிக்கலாமே என்று கூட தோன்றிவிடுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில்தான் பரம அத்வைத்தியான சதாசிவ பிரம்மேந்திராள் கூட பிரம்மணி மானச சஞ்சரரே, ஹே மனமே நிர்குண பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணு என்று சொல்லிவிட்டு உடனே மயிலிறகை தலையில் சொருகிக் கொண்டிருக்கிற சகுண கிருஷ்ண பரமாத்மாவை பரவசமாக வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இப்படித்தான் ஆச்சாரியாலும் ஏராளமான ஸ்தோத்திரங்களை சகுண பிரம்மத்தின் பல ரூபங்களாக இருக்கப்பட்ட அநேக மூர்த்திகளின் மீதும் பாடியிருக்கிறார். அவற்றில் கேசாதி பாதாந்த வர்ணனை பாதாதி கேசாந்த வர்ணனை எல்லாம் பண்ணி அந்தந்த தெய்வத்தின் குண கண மகிமைகளையும் லீலைகளையும் உள்ளமுருகி கொண்டாடி இருக்கிறார். குணமந்திரம் என்பதால் நிர்குணத்தை மறந்துவிட்டார் அல்லது அதை மறுத்து முரணாக பேசுகிறார் என்று அர்த்தமில்லை. மாறாக குணமந்திரம் என்பதாலேயே நிர்குணத்தை தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இது எப்படி? விப்கயார் என்று 7 கலர்களை சொல்கிறோம். இந்த 7ஐயும் ஒன்றாக சேர்த்து விட்டால் என்ன ஆகிறது? ஒரு கலரும் இல்லாமல் வெள்ளை வெளியேர் என்று ஆகிவிடுகிறதல்லவா? இதே மாதிரி அத்தனை குணங்களும் அவனிடம் குடிகொண்டிருப்பதாலேயே அவன் ஒரு குணமும் இல்லாத நிர்குண வஸ்துவாக இருக்கிறான். ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சம் ரிஃப்ராக்ஷனில் 7 கலர்களுமாக பிரிகிற மாதிரி அந்த நிர்குணம்தான் மாயையில் பட்டு அந்த ரிஃப்ராக்ஷனில் இத்தனை குணங்களும் ஆகிறது. நாம ரூப ரஹிதமான பிரம்மம் இத்தனை நாம ரூப ஜீவ ஜகத்துகளாகிறது. தாமோதர என்றவுடன் குணமந்திர என்று ஆச்சாரியால் சொல்வதில் ஒரு வார்த்தை விளையாட்டே இப்போது தெரிகிறது. தாம உதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன், குணம் என்றாலும் கயிறு என்று அர்த்தம் உண்டு என்றேன். குணமந்திர என்பது குணங்களிலே கட்டப்பட்ட மாதிரி நிர்குண வஸ்து இருக்கிறது என்று சொல்வது போல தோன்றுகிறது. வாஸ்தவத்தில் குணங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன் பகவான். ஆனாலும் யசோதை எத்தனை கயிற்றாலும் கட்ட முடியாத வயிற்றை பகவானே பிறகு கட்டுக்கு அகப்படுத்தி கொண்டது போல பிரம்மமும் இப்படி சகுணம் மாதிரி கட்டுப்பட்டு வேஷம் போடுகிறது. என்ன ஆச்சரியம்! உபனிஷதங்களின் அர்த்தமான நிர்குண பிரம்மம் இப்படி உரலில் கட்டுப்பட்டிருக்கிறதே என்று கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. குணமந்திரமாக இருப்பதும் இப்படி கட்டுப்பட்டிருக்கும் நிலைதான் என்கிற மாதிரி ஷட்பதி ஸ்துதியில் அடுத்தடுத்து தாமோதர குணமந்திர என்று வருகிறது. இப்படி குணத்தோடு ரூபத்தோடு அது வருகிற போது அதை ரசித்து ஆனந்தப்படுகிற நிலையிலேயே அடுத்து சுந்தர வதனாரவிந்த என்கிறார். சுந்தர என்றால் அழகான, வதன முகமாகிய, அரவிந்த தாமரை, தாமரை போல அழகான முகம் படைத்தவன் என்று பகவானை வர்ணிக்கிறார். பரம அத்வைதிகள் பேச்சிலே மட்டுமில்லாமல் அனுபவிகளாக இருந்த அத்வைதிகள் பகவானின் ரூப சௌந்தரியத்தை ஓஹோ என்று வர்ணித்து ஆனந்தித்திருக்கிறார்கள். அத்வைதிகள் பக்தர்களாயிருப்பதில் குறிப்பாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாகவே அதிகம் இருந்திருக்கிறார்கள். கிருஷ்ண கர்ணாமிர்தம் பண்ணிய லீலாசுகர் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்தான், மலையாளத்தை சேர்ந்தவர். அங்கே அத்வைத
சம்பிரதாயம்தான் உண்டு. அதோடு கூட அவர் தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது தங்களுடைய குலதெய்வம் சிவபெருமான் என்றும் தாங்கள் சிவ பஞ்சாட்சரி ஜபத்தையே உயர்கதியாக கொண்டவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார். ந கலு விசாரணீய, அதாவது இதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமில்லை என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார். அப்படி இருந்தும் கிருஷ்ணனிடமே உயிரை வைத்து நம்முடைய மனசை கொள்ளை கொள்கிற முறையில் அவர் கருணாமிர்தம் செய்திருக்கிறார். 450 வருஷத்துக்கு முந்தி மதுசூதன சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் இருந்தார். வங்காளத்தை சேர்ந்தவர் என்பது பொது அபிப்பிராயம். அத்வைத சித்தி என்று ஒரு உத்தம கிரந்தம் உபகரித்திருக்கிறார். அத்வைத சம்பிரதாயத்துக்கு வேறு நூல்களும் உதவியிருக்கிறார். இவரே பக்தி ரசாயனம் என்றும் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். நிர்குண பிரம்ம அனுபவமான ஞானத்துக்கும் சகுண பிரம்ம உபாசனையான பக்திக்கும் கான்ட்ரடிக்ஷன், அதாவது முரண்பாடு இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக இந்த நூலை எழுதினார். மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தர். சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் என்று ரொம்பவும் உயர்ந்த சிவபரமான ஸ்தோத்திரம் ஒன்று உண்டு. மகாராஷ்டிரத்திலிருந்து ஆரம்பித்து வடக்கே போக போக அது சகல ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கும். இங்கே உங்களில் பல பேருக்கு அதன் பெயர் கூட நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது. இது ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். சாதாரணமா ஸ்தோத்திரத்தை பண்றவா, அதாவது சுவாமியை பார்த்து இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொன்னவா மனிதர்களாகவோ தேவர்களாகவோ ரிஷிகளாகவோ இப்படி விதவிதமான பேர்கள் சுவாமியை துதிச்சிருக்கா. சிவமகிம்ன ஸ்தோத்திரம் ஒரு கந்தர்வன் பண்ணினது. இந்த ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய சர்க்கம்ஸ்டான்ஸ் ஒரு சுவாரஸ்யமான சின்ன கதை. அதை முடிஞ்சா இன்னொரு ரெக்கார்டிங்ல சொல்றேன். இங்க பெரியவா எதுக்கு சொல்றான்னா, சிவமகிம்ன ஸ்தோத்திரம்னா சிவனுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். அத கூட அத்வைதியா இருந்த மதுசூதன சரஸ்வதிங்கிற பெரியவர் இந்த ஸ்லோகத்தையே கிருஷ்ணரை சென்டரா பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அது பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்படி அத்வைதிகளான பல பெரியவா நிர்குணமா இருக்கக்கூடிய பரம்பொருளை அதா தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் பல கல்யாண குணங்களோட கூடி இருக்கிற சகுண பிரம்ம நிலையா இருக்கிற சுவாமி எல்லாம் நிறைய ஸ்துதி பண்ணியிருக்கா. அப்படி அவ பண்றதும் சுவாமியோட வேலை தான். அவளுடைய விருப்பு வெறுப்புனே ஒன்று இல்லாத ஒரு சேனல் மாதிரி அவ ஆயாச்சு. அந்த மாதிரி மகா பெரியவா மூலியமா பரம்பொருளே தான் நமக்கு இந்த ஸ்தோத்திரங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால பரம அத்வைத்தியான ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் இப்படி கல்யாண குணங்களோட இருக்கிற மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறாளேன்னு நாளைக்கு நம்மளுக்கு சந்தேகம் வரப்போறதேன்னு முதல்லயே எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறா பெரியவா. புஷ்பதந்தன்னு சொல்லப்படுற ஒரு கந்தர்வன் பண்ணின சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தா. இந்த சிவமகிம்ன ஸ்தோத்திரம் கிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அதன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் பண்ணி மதுசூதன சரஸ்வதி ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதாவது அதற்கு சிவபரமாக அர்த்தம் பண்ணியதோடு விஷ்ணு பரமாகவும் அர்த்தம் பண்ணி எழுதியிருக்கிறார். அத்வைத்திக்கு பக்தியே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் அது ஆச்சாரியாளுக்கு இருந்த மாதிரி சகல தெய்வங்களையும் ஒன்றாகவே நினைக்கிற பக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று புஸ்தகம் படித்து படித்தே அத்வைத்தத்தை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நாம் நினைத்தாலும் அத்வைத்த அனுபவியான மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பரமாத்மா என்ற ரூபத்திலேயே விசேஷ பக்தி வைத்திருந்தார். உடுப்பியில் கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணினவர் மத்வாச்சாரியார். அவருடைய சித்தாந்தத்தை வலியுறுத்தி சொல்லி ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளின் அத்வைத்தத்தை வன்மையாக கண்டித்த வியாச தீர்த்தர் முக்கியமானவர். வியாச தீர்த்தருடைய ஆக்ஷேபணைகளுக்கு எதிராக பாயிண்ட்களை கொடுத்தே மதுசூதன சரஸ்வதி பரம அத்வைத்தமான நூல்களை எழுதினார். இப்படி நிர்குண பிரம்மானுபவத்தை நிலைநாட்டிய இவரே குழந்தை கண்ணன் விழித்தெழுந்தவுடன் கொட்டாவி விட்டு கொண்டு சோம்பல் முறித்ததை நெஞ்சுருகி பாடியிருக்கிறார். ஆனந்த மந்தாகினி ஸ்தோத்திரம் என்று கிருஷ்ணன் மேல் 100க்கும் மேல் ஸ்லோகம் செய்து குணானுபவ ஆனந்தத்தை கொட்டியிருக்கிறார். அத்வைத தத்துவமாவது துவைத தத்துவமாவது என்கிற மாதிரி ஒரு இடத்தில் எனக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒரு தத்துவமும் தெரியவில்லை, கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே என்று அவர் சொல்லியிருக்கிறார். தியானாபியாச என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தில் யோகிகள் மனசை அடக்கி உள்ளுக்குள்ளே நிர்குணமாக நிஷ்கிரியமாக, அதாவது காரியம் இல்லாததாக உள்ள ஏதோ ஒரு ஜோதி ஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள் என்றால் நன்றாக பார்த்துவிட்டு போகட்டும். நம்மால் அப்படி தியான அபியாசம் பண்ணி மனசை அடக்கி ஜோதி தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அழ வேண்டாம். அந்த ஜோதி நமக்கு வேண்டாம். அதே ஜோதி நல்ல நீல ஒளியாக இந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடுகிறதல்லவா? கிருஷ்ண பரமாத்மாவை தான் சொல்கிறார். இதையே நாம் பார்த்து கொண்டிருப்போம், இது நம் கண்களுக்கு ஆனந்தமூட்டுவதாக சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்கிறார். தியானாபியாச வசீகிருதேன மனசா தன் நிர்குணம் நிஷ்கிரியம் ஜோதிஹி கிஞ்சன யோகினோ யதி பரம் பஷ்யந்து தே அஸ்மாகம் து ததேவ லோச்சன சமத்காராய பூயாத் சிரம் காலீந்தி புலிநோதரே கிமபி
யன் நீலம் மகோதாவதி. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மாவை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அந்த பரமாத்மா தான் இருக்கிறது, எல்லாம் அந்த பரமாத்மாவில் தான் இருக்கிறது, எல்லாமாகவும் அந்த பரமாத்மாவே தான் இருக்கிறது என்று அனுபவபூர்வமாக தெரிந்து விடுவதால் எதையும் விட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. இந்த நிலையில்தான் அத்வைதிகள் சகுண பிரம்மத்தை ஸ்தோத்திரம் செய்வது. வாஸ்தவத்தில் பிரிவே இல்லையே, பிரிவு மாதிரி இருப்பது விளையாட்டுதானே. நாமும் தான் பக்தனாக பிரிந்திருந்து சகுணத்தை ரசிக்கலாமே, சமுத்திரமும் அலையும் மாதிரி ஏகத்திலேயே பிரிந்த மாதிரி இருக்கலாமே என்று இருக்கிறார்கள். அப்படித்தான் ஆச்சாரியாலும் குணமந்திர சுந்தர வதனாரவிந்த என்று குண ரூபங்களை ஸ்துதிக்கிறார். எல்லா குணமும் குடிகொண்டிருப்பதாலேயே ஒரு குணமும் இல்லாத நிர்குண பிரம்மமாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் குணமந்திர என்பதற்கு அர்த்தம். ஒரு குணமோ அல்லது சில குணங்களோ மட்டும் பகவானுக்கு இருப்பதாக சொன்னால் அவன் நிர்குணம் இல்லை, இந்த சில குணங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டிருக்கிறான் என்று ஆகும். ஒருத்தன் வெளுப்பாயிருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெள்ளை கலர் மட்டும் உள்ளவன் என்று அர்த்தம். ஒருத்தன் வெள்ளையாகவும் இருக்கிறான், கருப்பாயும் இருக்கிறான், பச்சையாகவும் இருக்கிறான் என்று சில கலர்களை மட்டும் சொல்லி நிறுத்தினாலும் அவன் அந்த சில கலர்கள் மட்டுமே என்றாகும். ஆனால் ஒருத்தன் இன்னும் மற்ற எல்லா கலர்களாகவும் இருக்கிறான் என்றால் என்ன ஆகும்? அவன் வாஸ்தவத்தில் இவற்றில் எந்த கலருமே இல்லை, ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறவன், ஒவ்வொரு சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கலராக தெரிகிறவன் என்றுதானே ஆகும். இப்படியேதான் நல்லது கெட்டது, அழகானது அழகில்லாதது, புண்ணியம் பாபம், தர்மம் அதர்மம் முதலிய எல்லா குணங்களுமாக குணமந்திரமாக பகவான் இருக்கிறான் என்பதாலேயே அவன் வாஸ்தவத்தில் இந்த எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிர்குணமாக இருந்து கொண்டே இப்படி பல குணங்கள் உள்ளவனாக தெரிகிறான் என்பதுதான் தாத்பரியமாகும். நமக்கு பிடித்த மாதிரி நாம் பிரீத்தியோடு பக்தியோடு நினைத்து உருகுகிற மாதிரி அரூபமான அவனே அழகான ரூபத்தோடு வருகிறான். சுந்தர வதனாரவிந்த என்று ஆச்சாரியால் தாமரை திருமுகத்தோடு கூடிய இந்த அழகு ரூபத்தை சொல்கிறார். அரூபத்துக்கு ரூபம் வந்தவுடனேயே பெயரில்லாத அதற்கு பெயரும் வந்துவிடுகிறது. நாம ரூபம் என்று சேர்த்து சொல்வது போல் உருவும் வந்தவுடன் பேரும் வேண்டும். கோவிந்த என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆச்சாரியால். சுந்தர வதனாரவிந்த கோவிந்த. இப்படி பெரியவா அடுத்தது கோவிந்த நாமத்தோடைய பெருமையையும் தாமோதர குணமந்திரன்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் சொல்லிகிட்டே போகிறா. அதை அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம்.